2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 55 இயற்கை வளங்கள் துறை மாண்பு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள் வெட்டு தீர்மானங்கள். இருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. இதை உட்காருங்க சொல்றேன். நான் சொன்னதுக்கப்புறம் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. இப்போ ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில், வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத நிலையில் தான் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அனுமதி கொடுப்பதற்குரிய வாய்ப்பு வந்தது. இப்போது மாண்பு எதிர்க்கட்சி தலைவரே காலையில் ஒரு மென்ஷன் பண்ண வேண்டும் என்று விரிவாக இங்கே விளக்கம் சொல்லிவிட்டார். இனி இந்த நடைமுறையை கடைபிடிப்போம். கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் 2 ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடை நேரம் உண்டு. எனவே 0 அவரில் எல்லோரும் கையை உயர்த்தி அவருக்குரிய பதிலை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்பது இயலாத காரியம். இந்த நிலையில் மிகவும் அவசியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து இருவரை மட்டும் நான் அனுமதிப்பேன். அதை குறித்து முந்தைய நாட்களில் எல்லோருக்கும் அனுமதி அளித்தது போல் அனுமதிக்க இயலாதது, அதுக்கு நேரம் இடம் தரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டெல்டா மாவட்ட விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிப்பு வருமா என்றும் காத்திருக்கிறார்கள். எனவே குறைவான நேரத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் அரசு அறிவிக்க இயலுமா என்பதை அரசின் கவனத்துக்கு ஈர்க்க விரும்புகிறேன். தளவாய் சுந்தரம் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது குறித்து ஏற்கனவே அவையில் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படலை. ஜூன் 12ஆம் தேதி நேற்றைய தினம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக தெரிவித்தாங்க, அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. இப்பொழுது அணை நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தண்ணீரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். இது வாழ்வாதாரமே விவசாயம் தான். அதனால் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரி நகராட்சிக்கு உட்பட்ட மக்கள் தொகை 35,000 மக்கள் தொகை இருக்கிறார்கள். அங்கே கிட்டத்தட்ட 61 விடுதிகள், தங்க விடுதிகள் இருக்கிறது. கன்னியாகுமரி நகராட்சி என்பது ஒரு சுற்றுலா மையம். அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைகிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் ஒரு கழிவுநீர் ஓடை கட்டி அதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள். நேற்றைக்கு முன்தினம் கமலா என்ப ஒருவர் பாடியனூரில் மழைநீர் கால்வாய் தோண்டுகின்ற பள்ளத்திலே விழுந்து உயிர்ந்ததாக செய்திகள் வந்தது. மாநகராட்சி அதை இல்லை என்று மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அது மழைநீர் கால்வாயிலா அல்லது மின்கசிவிலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற நிலையில், இப்படி எங்கெல்லாம் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றதோ அதேபோல் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் பாதுகாப்புக்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். என்றால் பருவமழை காலம் தொடங்குகின்ற சூழ்நிலையால் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த அவையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையின் கவனத்தை ஈர்க்கின்றேன். ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூரில் தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்ஸில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை லே ஆஃப் என நிறுவனம் ஒட்டியிருப்பதால் அந்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கி மற்றும் பிஎஃப் நிலுவைத் தொகை ஒரு 60 தொழிலாளர்களுக்கு 18 மாதமும் 50 தொழிலாளருக்கு 40 மாத பிஎஃப்பும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஊதிய நிலுவை ஒரு 50 தொழிலாளர்களுக்கு கேரண்டி 25 ரூபாய்க்கு என மொத்தமாக 2,71,38,000 ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து 10 நாளுக்கு மேற்பட்டு பணியாளர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.
மாண்பு உறுப்பினர் சுகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/8/2026 அன்று எனது கோரிக்கையை ஏற்று மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே என்று நன்றி சொல்லிட்டீங்க. எனது கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் கடும் வறட்சி நிலவுகிறது. ஜூன் 12 தண்ணீர் திறந்திருக்க வேண்டும். இப்படி திறக்காத காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் குடி தண்ணீருக்கே மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. விவசாயம் மழைக்காலம் வர இருக்கிறது. பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக வேண்டும். எனவே மேட்டூர் அணையில் குறிப்பிட்ட அளவிற்கான திறப்பதற்கான தண்ணீர் இருக்கிறது. உடனே மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை கேட்டு. மாண்பு உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி சட்டமன்ற தொகுதியில் ஆயக்குடியில் அரசு மாணவர் விடுதி புதுசாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியுள்ளேன். அதற்கு அமைச்சர் கட்டிக் கொடுப்பதாக சொல்லியிருக்கார். அவர் பதிலுக்கு நன்றி. மேலும் அதுபோல் 5 இடங்களில் பழனி சட்டமன்ற தொகுதியில் கொடைக்கானல், வெள்ளப்பட்டி, பழனியில் இன்னொன்றும் இருக்கிறது. அதுவும் சீரமைக்க வேண்டும். கழிப்பிடங்களும் சரி செய்ய வேண்டும். அதிகமாக ஆதிவாசிகள், பழங்குடியினர், ஆதிரார் வாழக்கூடிய இந்த பழனி சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் பாக்கியுள்ள இடங்களுக்கும் சீர் செய்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கடந்த வாரம் திருமுத்திமலையிலிருந்து வண்டல் மண் அணுவதற்காக நான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும் மண் நல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், கடந்த வருடங்களுக்கு முன்னால் அளவீடாக ஒரு ஏக்கருக்கு 90 கனமீட்டர் என்ற அளவில் அனுமதித்து அதனுடைய குவான்டிட்டி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதனால அனைத்து விவசாயிகள் எடுக்கணும்னா அதை ஃப்ரீ பண்ணுங்க. மண்ணே நம்ம ஃப்ரீன்னு கொடுக்குறோம். அதனால ஃப்ரீயா எவ்வளவு இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா அதிகமா இருக்கிற லேண்ட் இருக்கிறவங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர் இல்ல நீங்க செய்தியை சொல்றதுக்கு இல்ல, இது குறித்து கவனத்தை கொண்டு வரணும் சொல்லி முடிங்க. இல்ல அதை கவனத்துக்கு கொண்டு வரத சொல்றேன். அதனால எப்படின்னா 50 ஏக்கர் இருக்கிறவங்கள வாங்கும்போது அவங்க எடுக்கிறதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆகு. 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. அதனால அனுமதித்த குவான்டிட்டி முடிஞ்சதுன்னு அவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாம இருக்கு. அதனால உடனே தலையிட்டு இந்த வாரமே அடுத்த நாள் இன்னைக்கே உத்தரவு உடனே சரியா இருக்கு. அதே மாதிரி இப்ப பிஏபி பாசனத்துல 2வது 3வது மண்டலத்துக்கு தண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை இல்ல. இப்போ அந்த வாய்க்கால தூர்வாரருக்கு 14.98 கோடி நீங்க பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடனே அனுமதித்ததன் தடவை 8 சுற்று நீர் விடணும். 2 மினிமம் 8 to 10 சுற்று. இப்ப அந்த சூழ்நிலை இல்ல. உயிர் தண்ணீர் தான் விட முடியும். ஏன்னா 4 லட்சம் ஏக்கர். மாண்பு உறுப்பினர் மூவி கருப்பையா அவர்கள். போதுங்க. இல்ல அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது உன்னிப்பா கவனித்து அமைச்சர் கவனத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி, பாலமேடு ஆகிய 4 பேரூராட்சிகள் உள்ளன. அதில் பெருமளவில் குப்பைகள், கழிவுநீர்கள் செல்லக்கூடிய சரிவர பாதைகள் இல்லை. எனவே மேற்கூறிய பேரூராட்சிகள் நமது தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் எந்த குறைபாடுகள் உள்ளன என்பதை அறிந்து அனைத்தையும் சரி செய்து மக்களுக்கு தேவையற்றை செய்து கொடுக்க வேண்டும். என் குப்பைகளை கொட்ட தனியாக இடம் கண்டறிந்து அதனையும் நமது தளபதி அவருடைய அரசு செய்து கொடுக்க முன்வரும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கொள்ளிடமாற்றின் உபரி நீர் கடலில் கலக்காமல் இருப்பதற்கு ஆதனூர் குமாரமங்கலம் இடையே 495 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை பாலம் கட்டப்பட்டு பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. எனவே கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட அந்த தடுப்பணை பாலத்தை அரசு உடனடியாக திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. உறுப்பினர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த தாளை கையில் வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. சரி. டெல்டா பகுதியில் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டப்பட்ட விவசாயத்திற்கு அடிநாதமாக விளங்குகிற கீழ்குமிழிகள்
ஒன்றன் பின் ஒன்றாக பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்ட நீர்க்குமிழிகள் என்பதனால் அது ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்யப்பட வேண்டும். அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வெறும் செங்கல்லாலும் சுண்ணாம்பு காரையாலும் மட்டுமே ஆகியிருக்கிறது, காங்கிரீட்டே கிடையாது. எனவே உடனடியாக அதனை சரி செய்து கொடுப்பதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். உறுப்பினர் முனிரத்னம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் தோட்டநாவல், ஆலஞ்சேரி, பேரணங்கல்லூர், பழத்தோடு, பழவேரி, மாகரல் போன்ற பகுதியில் நிறைய கல்குவாரிகள் இருக்கு. அதனால் விபத்துகள் அதிகப்படியாக ஏற்படுகிறது. அங்கங்கே விவசாய நிலங்கள் இந்த கற்கள் விடுது, பாதிப்பு ஏற்படுது. அதனால் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மீதி நாளைக்கு பேர் என்ன? உறுப்பினர் வைத்தியலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர்ல வடக்குமாதேவி சாலையில் அருணாச்சலம் என்பவருடைய டீ கடையில் கேஸ் கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 16 பேர் மருத்துவமனைக்கு சென்று 7 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. 10 பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களுக்கு அரசு 2,10,000 ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க முதல் கட்டமா. அதை கூடுதலாக, ஏன்னா எல்லா அன்றாட கூலிகள் ரொம்ப ஏழ்மை நிலை, வறுமைக்கு கீழே உள்ளவர்கள், அவர்களுக்கு அரசு உதவித்தொகை அதிகமாக வழங்குமாறு அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியினுடைய கலெக்டர் நேரில் சென்று அந்த குடும்பங்களை சந்தித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவான் நேரில் போய் அவர்கள் தேவைப்படக்கூடிய எல்லா உதவிகளையும் விரைந்தும் துணிந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேற்கொண்டு அந்த உதவிகளும் அந்த கோரிக்கையும் கலந்தாலோசித்து சீராய்வு செய்யப்பட்டு அவர்கள் தேவைப்படுகிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும் செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ராலிமலை ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் செயல் அலுவலர் நியமிக்கப்படவில்லை. எனவே அது ஊராட்சியா பேரூராட்சியா என்கிற சந்தேகத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த படிகளும் நடைபெறாததை அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன் அவர்கள். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கந்தர்கோட்டை தொகுதியில் அதிகப்படியான கற்குவாரிகள் நிறைந்த பகுதி, குறிப்பாக கொப்பம்பட்டி, உலகங்காத்தான்பட்டி, ராக்கதம்பட்டி, பத்தனாக்குறிச்சி மற்றும் முத்துரையான்பட்டி ஆகிய பகுதிகளில் நிறைய கற்குவாரிகள் உள்ளதால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக அந்த குவாரிகளிலிருந்து அதிகப்படியான எடையுள்ள லாரிகள் நாள்தோறும் சென்று வருவதால் சாலைகள் மிகவும் போக்குவரத்திற்கு இயலாத நிலையில் குண்டு குழியுமாக உள்ளது. அச்சாலைகளை அரசு சீர் செய்து தர முன்வருமா என உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், நீங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் 1987 ஆண்டு முதல் இயங்கி வந்தது. இவ்வகையில் நிர்வாக காரணங்களால் 27/7/2021 முதல் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டு இந்நிறுவனம் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாததால் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டுக்குள் 29/7/2021 அன்று வரவைக்கப்பட்டது. பின்னர் 8/5/2024 முதல் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாணையத்தின் நேஷனல் லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டில் இருந்து அலை மீண்டும் நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் நிர்வாகத்தின் லே ஆஃப் நடவடிக்கை 2026 ஆண்டு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதை எதிர்த்து தொழிலாளர்கள் 19/8/2026 முதல் தொழிற்சாலை நுழைவாயிலில் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுடன்
திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறையின் சமரச அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலரால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மீதமுள்ள 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக நிர்வாகம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது. நிர்வாகத்தின் சார்பாக PF பங்கு தொகை செலுத்தப்படாதது தொடர்பாக திருநெல்வேலி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.